வணக்கம், நான் உங்கள் ஐஸ்வர்யா. இந்தியன் பாலிட்டி சாப்டர் வைஸ் டிஸ்கஷன் த்ரூ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் 6th எடிஷன் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு சாப்டர் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு தி டாபிக் ஒரு சின்ன நோட் மட்டும் சொல்லிடுறேன். அண்ட் சாரி ஃபார் மெனி டிலேஸ். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் பாலிட்டி இந்த வீடியோஸ் டிபெண்ட் பண்ணி படிச்சுட்ருக்கீங்க. ஸோ என்னால் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணவே முடியல. ஐ வாஸ் ட்ரைங் டு மை லெவல் பெஸ்ட். ஆனால் நிறைய பர்சனல் ரீசன்ஸ் அண்ட் நிறைய கிளாஸஸ் போயிட்டுருக்கு ஆன்லைனில். And moreover my health is not at all supporting well for the everything. So irukkoda ella commitments me fulfill pananum appdin paakumbodhu I couldn't make it, but anyhow physically as well as mentally I am getting prepared for this initiative. So கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஸ்டடியாக எல்லா நாட்களும் மினிமம் ஒரு வீடியோ கொடுக்குற மாதிரி வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிடுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுடைய எதிர்பார்ப்பை நான் ஃபுல்ஃபில் பண்ணுவேன். டிலே ஆனாலும் கண்டிப்பாக நான் லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கு சொன்னபடி முடிச்சு கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ அதில் எந்த விதமான டவுட்டும் வேண்டாம். பட் எனிகாவும் எனக்கு புரியுது ரொம்ப டிலே ஆகுது. ஒரு வீடியோக்கு இன்னொரு வீடியோக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் இட் இஸ் டேக்கிங் மோர் தென் 3 days. ஸோ கண்டினியூட்டி வந்து மிஸ் ஆகும். இனிஷியலாக ஃபஸ்ட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நல்ல விஷயம் தான். பிகாஸ் நிறைய வீடியோஸ் இருக்குது, நியர்லி 70 வீடியோஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து 2 months they are having time. 2 மாதங்கள் படிச்சுட்டு வந்தால் கூட அவங்களால வந்து படித்து முடிச்சிடலாம். அண்ட் தென் நம்மளுடைய வீடியோஸ் அப்படியே கண்டினியூ பண்ண முடியும். பட் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க ஆல்மோஸ்ட் நான் இது வரைக்கும் போட்ட எல்லா வீடியோஸுமே முடிச்சிருப்பீங்க. ஸோ யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் தி அப்கமிங் வீடியோ அண்ட் டே பை டே எல்லோரும் கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க. பட் அந்த எதிர்பார்ப்பை என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல. பட் டோன்ட் வரி, வித்தின் அ வீக் நிச்சயமாக லைக் எல்லாத்தையுமே செட் பண்ணிவிட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு டெய்லி ஒரு வீடியோ கொடுக்குற மாதிரி எல்லாத்தையுமே நான் வந்து மேனுவலில், பிகாஸ் இட்ஸ் எவ்ரி திங் இன் மை ஹேண்ட் ஓன்லி. லைக் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் அப்லோடிங் எல்லாமே என்னுடைய பொறுப்பில் தான் இருக்குது. அதனால் நான் டிலே பண்ணால் மட்டும்தான் டிலே ஆகும். அதனால் என்ன நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கான அஷூரன்ஸ் நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன். ஸோ கண்டிப்பாக எல்லா விதமான கிளாஸஸுமே உங்களுக்கு ஆன் டைம் கிடைக்கிற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணுறேன். ஓகே, ஸோ சாரி ஃபார் எவ்ரி திங், sorry for every delays which I am making from my side, and thank you so much for your support, because உங்களுடைய இனிஷியேட்டிவ் அண்ட் உங்களுடைய கண்டினியூஸ் சப்போர்ட் மூலயமா தான் ஐ வாஸ் ட்ரைங் டு அப்லோட். எனிஹவ் எந்த ஒரு சுச்சுவேஷன்ஸாக இருந்தாலும் டிலே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே ஒரு கில்ட்டினஸ் வர வச்சுட்டீங்க. ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு கில்ட்டினஸ் தான். ஸோ அது வந்து நல்ல விஷயத்துக்காக தான் அப்படின்றப்போ நிச்சயமாக அது உங்களுக்கும் சரி எனக்கும் சரி அண்ட் மற்றவங்களுக்கும் நிறைய பேருக்கு அது பெனிஃபிட் தரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் விச் ஆர் ஷோயிங் டு மீ. அண்ட் இன்றைக்கி நம்மளுடைய செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அஸ் ஐ செட் பிஃபோர், கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நான் வந்து மினிமம் ஒரு வீடியோ ஒரு நாளைக்கு கொடுக்குற மாதிரி நான் என்ன நானே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருந்தாலும் இதுக்கு பீரியடைஸ் பண்ணி நம்ம வந்து முடிச்சிடலாம். பிகாஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இனிஷியேட்டிவ். நான் எதிர்பார்த்ததை விட நிறைய பேர் இதனால் பெனிஃபிட் ஆறீங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு வரக்கூடிய நாட்களையும் வேணும். அண்ட் ப்ரே ஃபார் யுவர் எவ்ரி திங். ஸோ உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே நல்லது கொடுக்கும். அந்த இனிஷியேட்டிவோட இன்றைக்கி நம்மளுடைய கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுடைய பார்ட் 5 சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன டாபிக் அண்டு சோஃபார் என்னென்ன முடிச்சிருக்கோம் அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்துடலாம். ஸோ வெல்கம் ஆல் டு மை கிளாஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் இஸ் தட் எப்போது நம்ம எந்த லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்றதான். லெசன் 70 நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. இது வந்து நம்மளுடைய லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கில் ஃபர்ஸ்ட் சாப்டரில் பார்ட் 5ல் வந்திருக்கும் இந்த டாபிக். அதில் செகண்ட் வீடியோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டோம், இது நம்மளுடைய 2வது வீடியோ. என்ன தலைப்புலன்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட் பவர் டு ரீஆர்கனைஸ் தி ஸ்டேட். அதாவது பாராளுமன்றத்துக்கு தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களை சொல்கிறாங்க உருமாற்றம் செய்வதற்கான அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். தே ஹாவ் தி அத்தாரிட்டி. அப்படி எந்த மாதிரியே பவரை வச்சு அவங்க ரீஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பார்லிமெண்ட் பவர் டு ரீஆர்கனைஸ் தி ஸ்டேட், அந்த டாபிக் சம்மந்தமாக இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லைக் என்னென்ன டாபிக்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கான லிஸ்ட் அவுட் தான் இது. ஸோ என்டையர் டெக்ஸ்ட் புக் ஆஃப் லட்சுமிகாந்த் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 11 சாப்டர்ஸை டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறக்கூடியங்களா இருந்தீங்கன்னா லைக் இந்த இன்ட்ரொடக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக கண்டென்ட் பேஜ்லேருந்து ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் தான் இது எல்லாமே. அதனால் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி கிளாஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதுலேருந்து பாருங்கள். ஸோ லிஸ்ட் ஆஃப் சாப்டர்ஸ் அண்ட் இட்ஸ் பார்ட்ஸ் இன் டெக்ஸ்ட் புக் பார்க்கும்போது டோட்டலாக 11 சாப்டர்ஸ் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம்வொர்க், செகண்ட் வந்து சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் நம்ம இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் இருக்கும். கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம்வொர்க் அப்படின்ற சாப்டர் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் 11 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்ன டாபிக் அப்படின்றத பார்க்கலாம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்ட் 1, மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் பார்ட் 2,
salient features of the constitution part 3, preamble of the constitution part 4. இந்த 4 டாபிக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இப்போ பார்ட் 5 யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலராக சோஃபா நம்ம கம்ப்ளீட் பண்ண டாபிக்ஸ் அது சம்மந்தமான சைடிங்ஸ்லாம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் ரெகுலேட்டிங் ஆக்ட்லேருந்து ஆரம்பிச்சு இன்டரிம் கவர்மெண்ட் வரைக்கும் முடிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது சம்மந்தமான ஒரு குவிஸ் கூட நான் ஒன்று அப்லோட் பண்ணி அதுக்கான அனாலிசிஸும் பண்ணியிருக்கேன். செகண்ட் வந்து மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன், டிமாண்ட் ஃபார் அ கான்ஸ்டன்ட் அசம்பிளிருந்து ஆரம்பித்து ரெப்ரஸன்டேஷன் கான்ஸ்டன்ட் அசம்பிளி வரைக்கும் முடிச்சிருக்கேன். இது சம்மந்தமான ஒரு குவிஸ் 2வும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான அனாலிசிஸும் அவைலபிளாக இருக்குது. salient features of the constitutionல இன்ட்ரோடக்ஷன்லேருந்து ஆரம்பித்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் வரைக்கும் பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். அண்ட் தென் கிரிட்டிசிசம், பார்ட்ஸ், ஆர்டிகல்ஸ், ஷெடியூல்ஸ், சோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நியர்லி 30 டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது சம்மந்தமான ஒரு குவிஸ் 3யும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது சம்மந்தமான அனாலிசிஸும் பண்ணியிருக்கேன். ஸோ சாப்டர்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறமா அந்த குவிஸ் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நாலாவதாக பார்த்தீங்கன்னா ப்ரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், டெக்ஸ்ட் ஆஃப் தி ப்ரியாம்பிள்லேருந்து ஆரம்பித்து அமெண்டபிலிட்டி ஆஃப் தி ப்ரியாம்பிள் வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது சம்மந்தமான ஒரு குவிஸ் 5 நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம சோஃபார் பார்த்த டாபிக்ஸ். இப்போ ப்ரெசென்ட்டாக நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது குவிஸ் 4 இது. அண்ட் ப்ரெசென்ட் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. இதில் நியர்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 14 டாபிக்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே இருக்கோம். யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்ற டாபிக் அன்றைக்கி ரொம்ப டீட்டெயிலாக நான் நியர்லி ஒரு 1 hour வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப லென்த்தியாக தான் இருந்தது, பட் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்துச்சு. அண்ட் கண்டிப்பாக அதில் நிறைய கிளாரிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கான்செப்டை புரிஞ்சிக்காமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளாரிட்டி வந்திருக்கும். அந்தளவுக்கு இந்த டாபிக் சம்மந்தமான ஒரு டீப் ஃபவுண்டேஷன் வந்து ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் பார்க்க போகிற எல்லாமே அதனோட அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் தான். பட் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிக்கு மெயின் டெஃபினேஷன் என்னவோ அதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ அந்த கிளாஸ் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா செகண்ட் வீடியோ பாருங்கள். எப்போவுமே நீங்கள் வந்து என்டையர் டெக்ஸ்ட் புக்கில் ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களால் பார்க்க முடியல, இன்பிட்வீன் தான் நீங்கள் அதை ஜாயின் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த சாப்டரையாவது ஃப்ரம் தி பிகினிங் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ரியாம்பிள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா எடுத்தோடனே கீவேர்டுக்கு போகாமல் டெக்ஸ்ட் ஆஃப் தி ப்ரியாம்பிள், இன்க்ரீடியன்ஸ் ஆஃப் தி ப்ரியாம்பிள் அப்படின்ற மாதிரி அந்த டாபிக் வைஸ் நீங்கள் கவர் பண்ணணும். அதே மாதிரி எந்த ஒரு பார்ட் எடுத்தாலும் அந்த பார்ட்டோடைய ஃபர்ஸ்ட் டாப்பிக்லேருந்து பார்க்கணும். ஏன்னா நம்ம உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்டை டாபிக் வைஸை ஸ்ப்ளிட் பண்ணி தான் நான் வீடியோ கொடுக்குறேன், இண்டிவிஜுவல் டாப்பிக்காக கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பார்லிமெண்ட் பவர் டேரெக்டாக எடுத்து பார்த்துட்டீங்க, ஃபர்ஸ்ட் டாபிக் பார்க்கவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு புரியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் யூனியன் ஆஃப் ஸ்டேட் பார்த்துட்டு தான் பார்லிமெண்ட் பவர் டு ரீஆர்கனைஸ் தி ஸ்டேட் வந்து பார்க்கணும். அட்லீஸ்ட் அந்த சாப்டருக்குள்ளேயாவது ஃப்ரம் தி பிகினிங் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்பிட்வீன் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. அந்த பர்டிகுலர் சாப்டர் ஃப்ரம் தி பிகினிங் ப்ரிப்பேர் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு கண்டினியூட்டி கிடைக்கும். இல்லைனா கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரியாது. ஸோ இது ஒன்று மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு டாபிக் பார்லிமெண்ட் பவர் டு ரீஆர்கனைஸ் தி ஸ்டேட் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ தான் நம்ம கண்டென்ட்குள்ளேயே ஆக்சுவலாக என்டர் ஆகிருக்கோம், பார்க்கலாம். ஸோ பார்லிமெண்ட் பவர் டு ரீஆர்கனைஸ் தி ஸ்டேட். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிகல் 3 படி என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டென்ட் பார்ப்போம் அண்ட் தென் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆர்டிகல் 3 அத்தாரைசஸ் தி பார்லிமெண்ட் டு. ஸோ பாராளுமன்றத்துக்கு நாங்கள் அத்தாரிட்டி தரோம். எதுக்கு அத்தாரிட்டி தரோம் அப்படின்றதான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அத்தாரிட்டி வந்து form a new state by separation of territory from any state or by uniting 2 or more state or parts of the state or by uniting any territory to a part of any state. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதிகாரம் என்ன அப்படின்னா எந்த விதமான ஒரு புது மாநிலத்தையும் பாராளுமன்றம் உருவாக்கலாம். எப்படி உருவாக்கலாம் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து பிரிச்சும் உருவாக்கலாம், 2 விஷயங்களை ஒன்று சேர்த்தும் உருவாக்கலாம், இல்லை வந்து ஒரு பகுதியில் இருந்து ஒரு ஸ்டேட்லேருந்து ஒரு சின்ன பகுதியை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி தனியாக ஒரு டெரிட்டரியாக அறிவிக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் உருமாற்றலாம். ஓகேவா? எல்லா விதமான அதிகாரமும் பாராளுமன்றத்துக்கு இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் தி ஏரியா. பர்டிகுலர் ஒரு மாநிலத்துடைய ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுற அதிகாரம் இருக்குது. இரண்டாவது ஒரு இடத்த டிமினிஷ் பண்ணுறது, அதாவது குறைக்கிறது. பர்டிகுலர் ஒரு ஏரியா இருக்குன்னா அந்த ஏரியாவுடைய எல்லைகளை சுருக்கிறதுக்கான அதிகாரமும் பாராளுமன்றத்துக்கு இருக்குது. இல்லை அந்த மாநிலத்தோட எல்லைகளை சீரமைக்கிறது இல்லாட்டி மாற்றுறது, இந்த மாதிரியான அதிகாரமும் பாராளுமன்றத்துக்கு இருக்குது. ஆல்டர் தி நேம், ஒரு மாநிலத்தோட பெயரை மாற்றக்கூடிய அதிகாரமும் பாராளுமன்றத்துக்கு இருக்குது. லைக் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரிசா இருந்துச்சு, இப்போ ஒடிசான்னு மாறி இருக்குது. அண்ட் நம்மளோட இது பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் இருந்துச்சு, இப்போ தமிழ்நாடுன்னு இருக்குது.
மைசூர் அப்படின்றது இன்னைக்கு கர்நாடகாவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நேம் சேஞ்ச் வந்து பண்ண முடியும். ஓகே, இதுதான் வந்து பார்லிமெண்ட் பவர் டு ரீஆர்கனைஸ் தி ஸ்டேட். ஸோ ஆர்டிகல் 3ல பாராளுமன்றத்துக்கு தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களை மாற்றம் செய்வதற்கான உரிமை இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி மாற்றம் அப்படின்னா, 1 2 ஆக்கலாம், 2 1 ஆக்கலாம், இல்லை ஒரு டெரிட்டரியை 3 பிரிக்கலாம், இல்லை ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணலாம், ஏரியாவை டிக்ரீஸ் பண்ணலாம், அவங்களுடைய பவுண்ட்ரிஸை சேஞ்ச் பண்ணலாம், அண்ட் தென் அந்த மாநிலத்தோடைய பெயரை கூட மாற்றலாம். எல்லா அதிகாரமும் பாராளுமன்றத்துக்கு இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து டிஃபைன் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, இதெல்லாம் அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க, எந்த நடைமுறையில் அவங்களால இதை மாற்ற முடியும், அந்த ப்ரொசீஜர் ஃபார் தி சேஞ்சஸ் அப்படின்றதான் பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்க. However, Article 3 lays down 2 conditions in this regard. 2 விதமான கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஒன்று என்னன்னா, bill contemplating the above change can be introduced in the parliament only with the prior recommendation of the president. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பாராளுமன்றத்தில் நீங்கள் ஒரு மாநிலத்தை உருவாக்குறதுக்காகவோ இல்லை ஏதோ ஒரு மாற்றம் செய்வதற்காகவோ ஒரு மசோதாவை அறிமுகப்படுத்த போகிறீங்க அப்படின்னா, அந்த மசோதா அறிமுகப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி கிட்ட முன்னாடியே நீங்கள் அப்ரூவல் வாங்கிட்டு தான் நீங்கள் இன்ட்ரடியூஸே பண்ண முடியும். ஓகேவா, நீங்கள் ஒரு அவையில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக ஜனாதிபதியோடைய பெர்மிஷன் வேணும். அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஒரு மசோதாவை தாக்கலே பண்ண முடியும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கண்டிஷனாக இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க. A bill contemplating the above changes can be introduced in the parliament only with the prior recommendation of the president. Second point என்னன்னா, before recommending the bill, the president has to refer the same to the state legislature concerned for expressing its view within a specified period. அதாவது ஜனாதிபதி கிட்ட இவங்க போய் கொடுக்குறாங்களே, இந்த மாதிரி நாங்கள் ஒரு மசோதாவை தாக்கல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது ஜனாதிபதி என்ன பண்ணணும்னா, அந்த மசோதாவை அந்த பர்டிகுலர் மாநிலத்துக்கு அனுப்பி வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவே நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஆந்திர பிரதேஷில் இருந்து தெலுங்கானாவை பிரித்து எடுக்க போகிறாங்க. அப்போது இந்த மசோதாவை அறிமுகப்படுத்தும் போது பாராளுமன்றத்தில் இருந்து ஜனாதிபதிக்கு போகுது. ஜனாதிபதி அதுக்கு அப்ரூவல் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னா, ஆந்திர பிரதேஷ்க்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புனார். இந்த மாதிரி நாங்கள் உங்களுடைய மாநிலத்திலிருந்து சில பகுதிகளை பிரித்து தெலுங்கானா அப்படின்ற ஒரு புது மாநிலத்தை உருவாக்க போகிறோம், இது சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி வைப்பாங்க. அந்த மெசேஜுக்கு வந்து அந்த மாநிலம் எந்த விதமான ரிப்ளையும் பண்ணலாம். இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் சொல்லலாம், எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லலாம், இல்லை எந்த மாதிரியான ஒப்பீனியன் அவங்க வச்சுருக்காங்களோ அதை வெளிப்படையாக அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஆனால் அது வந்து குறிப்பிட்ட டைமுக்குள்ளே பண்ணணும். பிரசிடென்ட் என்ன பண்ணுவார்னா, வித்தின் 10 days, வித்தின் 14 days அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பெசிஃபைட் பீரியட், அது வந்து என்னன்றது நமக்கு டிஃபைன் பண்ணலை. அது அப் டு தி பிரசிடென்ட் என்ன நினைக்கிறாரோ அந்த டைம் வந்து கொடுப்பார். 1 மாதம் கொடுக்கலாம், அந்த மாதிரி வித்தின் அ டைம் பீரியட்குள்ளே எங்களுக்கு ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி அந்த மாநிலத்துக்கு அனுப்பி வைப்பார். அங்கேருந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்பெசிஃபைட் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஜனாதிபதி என்ன பண்ணுவார், அந்த பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் கொடுப்பார். இந்த மசோதாவை நீங்கள் தாக்கல் பண்ணுங்க, அறிமுகப்படுத்துங்க அவையில் அப்படின்ற மாதிரி அதிகாரம் கொடுப்பார். ஸோ இந்த 2 கண்டிஷன்ஸுமே அப்ளை ஆகும். ஆர்டிகல் 3 பொறுத்த வரைக்கும் ஒரு மசோதாவை நீங்கள் அறிமுகப்படுத்த போகிறீங்க, மாநிலத்தை உருமாற்றத்துக்கான மசோதாவை அறிமுகப்படுத்த போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜனாதிபதியோடைய பீரியட் ரெக்கமெண்டேஷன் அதுக்கு தேவைப்படும். அவர்கிட்ட நீங்கள் இந்த விஷயத்தை கொண்டு போகும்போது அவர் இந்த பில்லை ரிசர்வ் பண்ணி வச்சு அந்த பர்டிகுலர் மாநிலத்துக்கு அனுப்பி வைப்பார். இது சம்மந்தமாக உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே, அது என்ன வேணாலும் இருக்கலாம், 1 வாரம் 1 மாதம் என்ன வேணால் இருக்கலாம், அந்த குறிப்பிட்ட டைம் பீரியட்குள்ளே எனக்கு ரிப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவர் அனுப்பி வைப்பார். அந்த மாநிலம் தங்களுடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் தெரிவிக்கலாம், இல்லை எதுவுமே சொல்லாமலும் இருக்கலாம். அது நம்ம பின்னாடி பார்ப்போம், அவங்க எப்படி ரிப்ளை பண்ணுவாங்க, இல்லை அவங்களோட ரிப்ளை பண்ணுறது வந்து இங்கே எங்கேயாவது அஃபெக்ட் ஆகுமா, இதெல்லாமே பின்னாடி நோட்ஸில் பார்ப்போம். ஸோ இதுதான் ஆக்சுவல் ப்ரொசீஜர். ஓகேவா, அவங்ககிட்ட அந்த குறிப்பிட்ட பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜனாதிபதி என்ன பண்ணுவார்னா, அந்த பெர்மிஷன் பார்லிமெண்ட்டுக்கு கொடுப்பாரு, நீங்கள் மசோதாவை தாக்கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் அந்த அவையில் வந்து அதுக்கான ப்ரொசீஜர் வந்து ஆரம்பமாகும். இது வந்து இனிஷியலாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். இந்த 2 கண்டிஷன்ஸ் என்னன்றதை பார்த்துக்கோங்க. அடுத்த பாயிண்ட், further the power of parliament to form new state includes power to form a new state or union territory by uniting a part of any state or union territory to any other state or union territory. என்னடா இது ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து ஒரு மாநிலத்திலிருந்து ஒரு மாநிலத்தை நீங்கள் பிரிக்கலாம், இல்லை 2 மாநிலத்தை ஒன்று சேர்த்து உருவாக்கலாம், இப்படி தான் நம்ம பார்த்தோம். சம்டைம்ஸ் நமக்கு டவுட் வரும். ஸோ மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணலாம், ஓகே. ஒரு யூனியன் பிரதேசத்தை உங்களால் சேஞ்ச் பண்ண முடியுமா,
அப்படின்ற மாதிரி சந்தேகம் வந்துச்சுன்னா இப்போ ரீசெண்டாக நமக்கு நடந்த மாற்றம் தான் அதுக்கான சரியான விளக்கம். ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ஒரு மாநிலமாக இருந்தது. அந்த மாநிலத்தை இப்போ 2ஆக பிரித்து 2 யூனியன் பிரதேசங்களை அறிவிச்சிட்டாங்க. அதே மாதிரி நிறைய யூனியன் பிரதேசங்கள் வந்து இன்னைக்கு மாநில அந்தஸ்தை பெற்று இருக்கு. ஸோ ஒரு யூனியன் பிரதேசத்தை கூட மாற்றக்கூடிய அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இருக்கு அப்படின்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இது. ஸோ பின்னாடி நான் வந்து பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் உங்களுக்கு கிளியராக ஒரு மைண்ட் மேப் போட்டு கொடுத்துட்றேன். அந்த விஷயங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ரொம்பலாம் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட் அப்படின்னா சொல்ல அந்த எக்ஸ்பிளனேஷன் மட்டும் நீங்கள் பார்த்துட்டே வாங்க. நீங்கள் தனியாக ஒரு நோட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நான் லாஸ்ட்டில் மைண்ட் மேப் மாதிரி கொடுக்குறேன் இல்லையா, அந்த கண்டென்ட் மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அது மட்டுமே நீங்கள் எக்ஸாமினேஷன்ஸ் டைமில் ரிவைஸ் பண்ணிங்கனாலே என்டையர் சாப்டருமே உங்களுக்கு படித்த ஃபீலிங் வந்துடும். அதனால் நீங்கள் ஃபுல்லாக ஃப்ரம் தி பிகினிங்லாம் படித்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஷார்ட் நோட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, யூனியன் பிரதேசத்தை மாநிலமாக அறிவிக்கலாம், ஒரு மாநிலத்தை யூனியன் பிரதேசமாக அறிவிக்கலாம், 2 யூனியன் பிரதேசத்தை ஒன்றா சேர்த்து ஒரு யூனியன் பிரதேசம் லைக் இப்போ நடந்துச்சு இல்லையா, டாமன் டையூ தாதர் நாகர் ஹவாலி, இவங்க 2 பேருமே வந்து நமக்கு ஒரே யூனியன் பிரதேசமாக வந்து மாற்றினாங்க. அப்படியும் பண்ணலாம். இல்லை எப்படி வேணாலும் ஒரு யூனியன் பிரதேசத்தை மாநிலத்தை எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றலாம். அதுக்கான உரிமை பாராளுமன்றத்துக்கு இருக்குது. வித்தின் இந்தியாவோட எல்லை பகுதிகளுக்கு உட்பட்ட மாநிலங்களை இடங்களை நீங்கள் என்ன வேணாலும் மாற்றலாம். அதுக்கான உரிமை பாராளுமன்றத்துக்கு இருக்குது அப்படின்றதான் இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. அடுத்த விஷயம் என்னன்னு பாருங்க. The president or parliament, whatever it may be, is not bound by the views of the state legislature. ஓகேவா, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு. ஜனாதிபதி ஒரு குறிப்பிட்ட டைம் மென்ஷன் பண்ணி அனுப்பி வைக்கிறார் இல்லையா, இந்த பில் சம்மந்தமாக உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னு அனுப்பி வைக்கிறார் இல்லையா, அந்த பீரியட் ஆஃப் டைமுக்குள்ளே அந்த மாநிலம் ஏதர் எங்களுக்கு இந்த சேஞ்சஸ் மேலே எங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் தான் இருக்குது, நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை எங்களுக்கு இது பிடிக்கல, இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு ரிப்ளை பண்ணலாம். இல்லை நாங்கள் இதுக்கு விருப்பம் தெரிவிக்க விருப்பப்படலை, நீங்கள் என்ன நாங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் தான் கேட்கவா போகிறீங்க, அதனால் நாங்கள் எதுவுமே சொல்ல விருப்பப்படலை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவும் இருக்கலாம். அது வந்து அந்த மாநிலத்துடைய விருப்பம் அது. ஸோ அவங்களுடைய வியூ எதுவாக இருந்தாலும் சரி, பாராளுமன்றமோ இல்லை ஜனாதிபதியோ அதை கன்சிடர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, கட்டாயம் இல்லை. அவங்க ஏற்றுக்கிட்டால் பர்சனலாக ஓகே, அவங்க விருப்பப்படலை அப்படின்ற மாதிரி இவங்க பர்சனல் ஒப்பீனியன் ஏதாச்சும் வச்சுருந்து மாற்றினாங்கன்னா ஓகே. ஆனால் இட் இஸ் நாட் பவுண்ட் அப்படின்னா இவங்க சொல்கிற விருப்பம் இவங்களுடைய இது வந்து அங்கே எந்த விதமான கட்டாய மாற்றத்தை உருவாக்காது, பர்சனல் விஷயம்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருந்து ஏன் இதை அனுப்புகிறாங்க? கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த கேள்வி வந்திருக்கும் இல்லையா, நான் என்ன சொன்னாலும் அங்கே வந்து செல்லுபடி ஆக போகிறது இல்லை, நான் சரின்னு சொன்னாலும் நீங்கள் நினைக்கிறதான் செய்ய போகிறீங்க, நான் வேண்டான்னு சொன்னாலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதான் செய்ய போகிறீங்க, அப்படி எதுக்கு எனக்கு இதை அனுப்புகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோபமும் ஒரு கேள்வியும் உங்களுக்கு வந்திருக்கும். அதுக்கான சரியான விளக்கம் என்ன அப்படின்னா, இந்தியா இஸ் அ ஃபெடரல் கண்ட்ரி. ஸோ அதுதான். ஸோ ஃபெடரல் அப்படின்ற அந்த கூட்டாட்சி மூலிமா இந்தியாவை நாங்கள் ரன் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான சில நடவடிக்கைகள், அஃபிஷியலாக சில நடவடிக்கைகள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பேரளவுக்கு எல்லாத்தையும் நம்ம டிசைட் பண்ணியிருப்போம், கடைசியாக ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி போய் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஒரு ஜஸ்ட் ஃபார் ஃபார்மாலிட்டிஸ் இது எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ நாளைக்கு உங்களுக்கு கேட்காம நாங்கள் எதுவும் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்துடக்கூடாதுன்றதுனால ஜஸ்ட் ஃபார் நேம் சேக் தே ஆர் சென்டிங் தட் நோட்டிஃபிகேஷன். ஸோ அதுக்கு அவங்க என்ன ரிப்ளை பண்ணாலும் அது இவங்க கேட்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ ஜஸ்ட் ஃபார் ஃபார்மாலிட்டிஸ் மட்டும்தான் இது எல்லாமே நடக்குது. ஸோ இது வந்து மத்தியில் ரூல் பண்ணக்கூடிய அதே கவர்மெண்ட் மாநிலங்களில் ரூல் பண்ணாங்க அப்படின்னா அவங்க இதுக்கு பாசிட்டிவான ஒப்பீனியனை அனுப்பி வைப்பாங்க. இல்லை அதுக்கு ஆப்போசிஷனாக இங்கே ரூல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒன்று நெகட்டிவாக சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா எதுவுமே அனுப்பாமல் விட்டுருவாங்க. 2 விஷயத்தில் ஏதாச்சும் ஒன்று நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் வந்து என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏன் இப்படி பண்ணுறாங்க, என்ன விஷயம் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ பிரசிடென்ட் இஸ் நாட் பவுண்ட் பை தி வியூஸ் ஆஃப் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் and may either accept it or reject it. ஸோ கண்டிப்பாக ரிஜெக்ட் தான் பண்ணணும் அவசியம் இல்லை, ஏற்றுக்கணும்னாலும் ஏற்றுக்கலாம், இல்லை ரிஜெக்ட் பண்ணனாலும் ரிஜெக்ட் பண்ணிக்கலாம், அது அவங்களுடைய பர்சனல் ஒப்பீனியனில் போயிடும். ஈவன் இஃப் தி வியூஸ் ஆர் ரிசீவ்டு இன் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அதை அனுப்பினா மட்டும்தான் அதை ஏற்றுக்கிறது நிராகரிக்கிறது அவங்க தீர்மானிக்கிற மாதிரி இருக்கும். அந்த நேரம் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா அதை அவங்க ரிசீவ் கூட பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பெசிஃபைட் பீரியட் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் அந்த டைம் பீரியட்குள்ளே நீங்கள் அனுப்பி வச்சிடணும். அதை தாண்டி அனுப்பி வச்சிங்கன்னா அதை அவங்க ரிசீவ் கூட பண்ணிக்க மாட்டாங்க. Further, it is not necessary to make a fresh reference to the state legislature. ஸோ அடுத்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இன்கேஸ் அந்த குறிப்பிட்ட டைம் பீரியட்குள்ளே அந்த மாநிலம் வந்து எந்த விதமான ரிப்ளையும் பண்ணலை, ஃபார் எக்ஸாம்பிள் 1 மாதத்துக்குள்ளே எனக்கு சம்மந்தமாக உங்களுடைய விருப்பம் என்னவோ அது தெரிவிங்க அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி அனுப்பி வைக்கிறாரு. 1 மாதம் முடிஞ்சிருச்சு, 1 மந்த்துக்கு அப்புறமா கூட அவங்ககிட்ட எந்த விதமான ரிப்ளையும் வரல அப்படின்னா மறுபடியும் நீங்கள் அவங்களுக்கு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணுமா, இல்லை இன்னொரு பில் அனுப்பி வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் எதுவுமே தேவையில்லை.
ஜஸ்ட் நாங்கள் ஒரு டைம் கொடுத்தோம், அந்த டைமுக்குள்ளே விருப்பம் சொல்லலை அப்படின்னா நாங்கள் எங்களுடைய ப்ரொசீஜர் என்னவோ அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இட் இஸ் நாட் நெசசரி ஃபார் டு மேக் அ ஃப்ரெஷ் ரெஃபரன்ஸ். மறுபடியும் ஒரு புது மசோதாவை உருவாக்கி அந்த மாநிலத்துக்கு அவனோட விருப்பத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அனுப்பி வைக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியம் இல்லை. நீங்கள் அப்படியே ப்ரொசீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதான் வந்து செகண்ட் பாயிண்ட். Further, it is not necessary to make a fresh reference to the state legislature every time an amendment to the bill is moved and accepted in parliament. ஸோ அந்த மசோதா சம்பந்தமாக எந்த ஒரு திருத்தம் நடந்துச்சாலும் சரி, ஒரு மாற்றம் செய்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாற்றம் செய்யும் போதும் அந்த மாநிலத்துக்கு அனுப்பி வைக்கணுமான்னு கேட்டால் நாட் நெசசரி. ஃபர்ஸ்ட் டைம் அனுப்பி வச்சா மட்டும் போதும், ஒவ்வொரு டைம் அனுப்பி வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன்னா இதெல்லாமே டிலே ஆகிறதுக்கான ப்ராசஸாக முடிஞ்சிடும். ஒரு டைம் மட்டும்தான் அனுப்பி வைப்பாங்க. அதுக்கப்புறமா எந்த ஒரு மாற்றம் செய்கிறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு அமெண்ட்மெண்ட் செய்கிறதா இருந்தாலும் சரி, அதை அந்த மாநிலத்துக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்ற கட்டாயம் இல்லை, அவசியமும் இல்லை. அந்த செகண்ட் பாயிண்ட் தான் இதை டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து பார்ப்போம். In case of union territory, no reference need be made to the concerned legislature to ascertain its views, and the parliament can itself take any action as it deems fit. ஒரு மாநிலமாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபார்மாலிட்டிக்கு அனுப்பி வைக்கிற விஷயம். இதுவே ஒரு யூனியன் பிரதேசமாக இருந்துச்சுன்னா அந்த ஃபார்மாலிட்டி கூட அனுப்பி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா யூனியன் பிரதேசம் அப்படின்றது மத்திய அரசாங்கத்துக்கு கீழே செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஸோ அதனால அவங்களே அனுப்பி வைக்கிற மாதிரியே தான் ஆயிரும். அதனால அந்த ப்ரொசீஜர் வந்து தேவையில்லை. ஸோ இந்த ஃபார்மாலிட்டிக்கு அனுப்பி வைக்கக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷன் கூட ஸ்டேட்டுக்கு மட்டும் தான் அனுப்பி வைப்பாங்க. ஒரு யூனியன் பிரதேசத்தில் ஒரு மாற்றம் பண்ண போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ரீசெண்டாக நடந்த டாமன் டையூ தாதர் நாகர் ஹவாலியை ரெண்டுமே யூனிஃபை பண்ணி ஒரே யூட்டியாக மாற்றினாங்க இல்லையா? அப்படி மாற்றும் போது டாமன் டைக்கும் தாதர் நாகர் ஹவாலிக்கும் உங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசாங்கத்துக்கு எந்த விதமான மெசேஜும் அவங்க அனுப்பலை. காரணம் என்னென்னா மத்திய அரசாங்கம் தான் அதையே ரூல் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அதை அனுப்பி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. In case of union territory, no reference need be made to the concerned legislature to ascertain its views, and the parliament can itself take any action as it deems fit. அவங்களுக்கு என்ன விருப்பமோ என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை அவங்க தாராளமாக செய்யலாம். It is thus clear that the constitution authorizes the parliament to form new state or alter the areas, boundaries or names of the existing state without their consent. ஸோ இது மூலமா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, ஒரு இந்தியாவுக்குள்ள ஒரு மாநிலத்தை உருவாக்குறதோ இல்லை பெயர் மாற்றம் செய்கிறதோ இல்லை எந்த ஒரு மாற்றத்தை நீங்கள் செய்யணும்னு நினச்சாலும் சரி, யாருடைய விருப்பத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு செய்யணுன்ற அவசியம் இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தாராளமாக செய்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது. வித்தவுட் தேர் கன்சர்ன், எந்த ஒருத்தங்கிட்டையுமே கன்சர்ன் வாங்கி செய்ய வேண்டிய கட்டாயம் பாராளுமன்றத்துக்கு இல்லை அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது அப்படின்றத சொல்லி முடிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ பார்லிமெண்ட்டுக்கு என்ன மாதிரியான அதிகாரம் இருக்குது ஒரு மாநிலத்தை சேஞ்ச் பண்ணுறதுக்கு, இதான் நம்ம சோஃபார் பார்த்தது. இதுக்கப்புறமா என்ன ப்ரொசீஜர் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். In other words, Parliament can redraw the political map of India according to its will. ஸோ அதே சென்டென்ஸை நமக்கு வேறு விதமாக சொல்கிறாங்க. என்னென்னா, இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் மேப்பை எப்படி வேணாலும் ரீட்ரா பண்ணுறதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது. ஸோ இப்படி தான் வரையணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த கட்டாயம் இல்லை. பார்லிமெண்ட்டுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் மேப்பை எப்படி வேணாலும் அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்றது இன்னொரு அர்த்தத்தில் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஹென்ஸ் தி டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி ஆர் continued existence of any state is not guaranteed by the constitution. ஸோ எல்லாமே ஒரே மீனிங் தான், பட் வேறு விதமாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான வேர்ட்ஸை நீங்கள் கேதர் பண்ணிக்கிட்டு உங்களுடைய மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் ரீப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ சேம் கான்செப்ட் தான். பார்லிமெண்ட்டுக்கு எல்லா விதமான அதிகாரம் இருக்குது, அவ்வளோதான். ஆனால் அதுவே நமக்கு எத்தனை விதமாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இப்போது நமக்கு இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி அண்ட் கண்டினியூட் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்றது அரசியலமைப்பு சம்பந்தமாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதாவது இந்திய அரசியலமைப்பு மூலயமா எந்த மாநிலத்துக்கும் நாங்கள் எந்த விதமான அஷூரன்ஸும் கொடுக்கல. அதாவது உங்களுடைய மாநிலோட எல்லைகள் இப்படியே தான் இருக்கும், இது ஃபிக்ஸடாக இருக்கும், இதில் எந்த விதமான மாற்றம் வராது அப்படின்ற மாதிரி நாங்கள் எந்த விதமான அஷூரன்ஸும் நாங்கள் கொடுக்கல அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. ஹென்ஸ் தி டெரிட்டோரியல் இன்டிகிரிட்டி. டெரிட்டோரியல் அப்படின்னா ஒவ்வொரு ஏரியா, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு, அசாம், ஒடிசா இந்த மாதிரியான இடங்கள் வந்து இப்படியே தான் இருக்கும், ஒருங்கிணைப்பாக தான் இருக்கும், இதை நாங்கள் பிரிக்கவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி எந்த அஷூரன்ஸும் நம்மளோட அரசியலமைப்பில் கொடுக்கல. ஆனால் இது அப்படியே கண்டினியூ ஆகும்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். ஸோ உங்களுடைய மாநிலத்தில் நாளைக்கு தமிழ்நாடு அப்படின்றதே 2ஆக பிரியலாம், 3ஆக பிரியலாம். அது நம்மளுடைய மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது. ஸோ இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் மேப்பை அவங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் ரீட்ரா பண்ணுறதுக்கான முழுமையான அதிகாரம்
பாராளுமன்றத்துக்கு இருக்குது அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இதுலேயே நமக்கு தெரியுது இந்தியாவில் எந்த மாதிரியான கவர்மெண்ட் ரன் ஆகுது அப்படின்னு. பெயரளவுக்கு தான் நம்ம கூட்டாட்சி முறை ஃபெடரல் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையாக நடக்கிறது வந்து ஒன்றிய ஆட்சின்னு சொல்லக்கூடிய யூனிட்டரி தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ நமக்கு இதுக்கான ஒரு எக்ஸாம்பிளை இது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்க. Therefore, India is rightly described as. ஸோ இவ்வளோத்தையும் நம்ம பார்த்ததுக்கு அப்புறமா இந்தியா அப்படின்ற நாட்டை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, an indistributable union of distributable states. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்தியா அப்படின்றது பிரிக்கக்கூடிய மாநிலங்களை பெற்ற பிரிக்க முடியாத ஒன்றியம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இன்னும் கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. பிரிக்கக்கூடிய மாநிலங்கள் உடைய பிரிக்க முடியாத ஒன்றியம். ஸோ இந்தியா அப்படின்ற அந்த நாட்டை நீங்கள் பிரிக்க முடியாது. நார்த் இந்தியா, சவுத் இந்தியா, சென்ட்ரல் இந்தியா, வெஸ்ட் இந்தியா, ஈஸ்ட் இந்தியா அப்படின்ற மாதிரி நாளைக்கு எந்த ஒரு நாடாகவும் நீங்கள் பிரிக்க முடியாது. இந்தியா அப்படியே இந்தியாவோ நாடாக தான் இருக்க போகுது. வேணும்னா ஃபியூச்சரில் ஏதாவது டெரிட்டரிஸ் வேணால் ஆட் ஆகலாம். இப்போ இருக்கிற டெரிட்டரிஸ் எப்படியுமே டிஃபால்ட்டாக இந்தியாவுக்கு உரியது தான். இதை யாருமே பின்னாடி பிரித்து தனி நாடாக மாற்ற முடியாது. அதே நேரத்தில் இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படியே இருப்பாங்களான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. நேரத்துக்கு ஏற்ற மாதிரி, நிர்வாகத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி எப்போ வேணாலும் அதை நம்ம ரீட்ரா பண்ணிக்கலாம். 20 மாநிலங்களாக இருக்கிறது நாளைக்கு 40 மாறலாம், இல்லை 20 இருக்கிறது நாளன்னைக்கு 15 மாறலாம், எப்படி வேணாலும் மாறலாம். ஸோ இந்தியா அப்படின்றது பிரிக்கக்கூடிய மாநிலங்களை பெற்ற பிரிக்க முடியாத ஒன்றியமாக இருக்குது அப்படின்றதான் இந்த ஸ்டேட்மெண்ட்கான மீனிங். The union government can destroy the state, whereas state government cannot destroy the union. அதாவது மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தை பிரிக்க முடியும். ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டை ஒரு ஸ்டேட்டை பிரிக்க முடியும். ஆனால் எல்லா ஸ்டேட்டும் சேர்ந்து ஒரு மத்திய அரசாங்கத்தை பிரிக்க முடியாது. ஸோ நாளைக்கு ஒரு சவுத் இந்தியா இருக்கக்கூடிய எல்லா விதமான ஸ்டேட்ஸும் ஒன்று சேர்ந்து நம்ம வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ணலாம், நம்ம எல்லாம் தனியாக பிரிஞ்சு போய் சவுத் இந்தியா அப்படின்ற மாதிரி தனி நாடாக மாறலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணாங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. The union government cannot destroy, அதாவது யூனியன் கவர்மெண்ட் கேன் டெஸ்ட்ராய் தி ஸ்டேட். ஆனால் ஒரு ஸ்டேட் வந்து யூனியனை டிஸ்ட்ராய் பண்ணவே முடியாது. ஸோ ரொம்ப கிளியராக நமக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியா அப்படின்றது நாடாக எப்போவுமே தான் இருக்கும், யாருமே அதை பிரிக்க முடியாது. ஃப்யூச்சரில் வேணால் நம்ம எதாவது டெரிட்டரிஸை வேணால் ஆட் பண்ணிக்கலாமே தவிர யாருமே நம்மளை வந்து பிரிக்க முடியாது. ஸோ அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா, லைக் இந்தியாவையும் யூஎஸ்ஏவும் நம்ம கம்பேர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் இந்தியாவில் நடைமுறை என்ன அப்படின்றத கிளியராக பார்த்துட்டோம். அமெரிக்க நாட்டுக்கும் இந்திய நாட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இன் யூஎஸ்ஏ ஆன் தி அதர் ஹேண்ட், டெரிட்டோரியல் இன்டிகிரிட்டி ஆர் continued existence of a state is guaranteed by the constitution. அவங்களுடைய அரசியலமைப்பில் ஒரு மாநில அரசாங்கத்துக்கு உண்டான டெரிட்டோரியல் இன்டிகிரிட்டியை கேரண்டி பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களுடைய மாநிலம் அப்படியே தான் இருக்கும், நாங்கள் எந்த இடத்துலையுமே உங்களை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், உங்களுடைய எல்லைகளை சீரமைக்க மாட்டோம், பிரிக்க மாட்டோம் உங்களுடைய மாநிலம் எந்த எல்லைகளை பெற்று இன்னைக்கு இருக்கோ அதே மாதிரி தான் ஃபியூச்சர்லேயும் இருக்கும், நாங்கள் எதையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்றத அவங்களுடைய அரசியலமைப்புலேயே கேரண்டியாக சொல்லிட்டாங்க. பட் நம்மளுடைய இந்தியாவில் அந்த மாதிரி இல்லை, அமெரிக்காவில் அந்த மாதிரி இருக்குது. அமெரிக்கன் ஃபெடரல் கவர்மெண்ட் cannot ஃபார்ம் நியூ ஸ்டேட்ஸ். ஒரு புது மாநிலத்தை அவங்களால உருவாக்க முடியாது, இல்லை ஒரு இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய எல்லைகளை மாற்றவும் முடியாது. இந்தியாவில் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே அமெரிக்காவில் அவங்களால செய்ய முடியாது. வித்தவுட் தி கன்சென்ட் ஆஃப் தி ஸ்டேட் கன்சென்ட். அதாவது செய்யலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா செய்ய முடியும், ஆனால் அந்த மாநிலத்தோடைய ஒப்புதல் மூலியமாக தான் செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு மாநிலத்தோடைய எல்லைகளை மாற்றணும், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக மாற்றணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த கன்சர்ன் ஸ்டேட் கிட்ட போய் கேட்பாங்க. அவங்களுடைய சட்டசபையில் அதை பாஸ் பண்ணி எங்களுக்கு இல்லை விருப்பம் இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா உங்களால் மாற்ற முடியும். ஆனால் அந்த ஸ்டேட் அதுக்கு ஒப்புதல் கொடுக்காத வரை உங்களால் மாற்ற முடியாது. ஸோ 100% அவங்களுடைய சப்போர்ட் அவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஃபெடரல் கவர்மெண்ட் கூட்டாட்சி முறை அப்படின்ற என்ன அப்படின்றதுக்கான பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அமெரிக்கா. அது எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் வந்து இந்தியாவாக இருக்குது. That is why the USA is described as indistributable union of indistributable states. அதாவது பிரிக்க முடியாத மாநிலங்களை பெற்ற பிரிக்க முடியாத ஒன்றியமாக இருக்கு. நம்மளோடது எப்படி இருந்துச்சு, பிரிக்கக்கூடிய மாநிலங்களை பெற்ற பிரிக்க முடியாத ஒன்றியம். ஆனால் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் பிரிக்க முடியாத மாநிலங்களை பெற்ற பிரிக்க முடியாத ஒன்றியமாக இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் ஸ்டேட்டையும் பிரிக்க முடியாது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் பிரிக்க முடியாது. ஸ்டேட் கவர்மெண்ட்டை நீங்கள் எதாவது சேஞ்ச் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா செய்ய முடியும், அண்டர் ஒன் கண்டிஷன், அதுக்கு கன்சர்ன் ஸ்டேட் வந்து அப்ரூவ் பண்ணணும். பண்ணால் மட்டும்தான் உங்களால் மாற்ற முடியும், இல்லைன்னா மாற்ற முடியாது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ அமெரிக்காவில் வந்து அவங்களுடைய ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட்டோட எல்லைகளையோ
இல்லை ஸ்டேட்டோட பெயரையோ மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா எஸ் மாற்ற முடியும். பட் இட் ஹஸ் டு பி அப்ரூவ்ட் பை தி கன்சர்ன் ஸ்டேட். அந்த பர்டிகுலர் மாநிலம் அதுக்கு முழு அங்கீகாரம் முழு ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் உங்களால் மாற்ற முடியும். ஸோ அடுத்த விஷயம் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு ஆர்டிகல் 4 பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. மோரோவர் த கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 4 itself declares that laws made for admission or establishment of new state and formation of new state and alterations of areas, boundaries or names of existing states are not to be considered as amendment of the constitution. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு. நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ட்ரை பண்ணுங்கள், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, லைக் ஆர்டிகல் 2 படி ஒரு மாநிலத்தை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் இல்லை அட்மிட் பண்ணிக்கிறோம். இதெல்லாமே நான் முன்னாடி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஆர்டிகல் 1, 2, 3 இந்த மூணுமே நம்ம வந்து முன்னாடி வீடியோவில் கிளியராக பார்த்துட்டோம். ஸோ ஆர்டிகல் 2 படி என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு மாநிலத்தை நீங்கள் அட்மிட் பண்ணிக்க போகிறீங்க இல்லை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ண போகிறீங்க. இந்த ரெண்டுமே வந்து இந்திய அரசியலமைப்பில் ஒரு திருத்தமாக வராது, அமெண்ட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ண மாட்டோம். ஆர்டிகல் 3 படி ஒரு மாநிலத்தை நீங்கள் உருவாக்குறீங்க, ஃபார்மேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் ஏரியாவை மாற்றுறீங்க, பவுண்ட்ரிஸை ரீஅரேஞ்ச் பண்ணுறீங்க, பேரை மாற்றுறீங்க, என்ன வேணாலும் இருக்கட்டும், அந்த எல்லா விதமான சேஞ்சஸுமே இந்தியாவுடைய அரசியலமைப்பில் அமெண்ட்மெண்ட்டாக வராது. It will not be considered as the amendment of the constitution under article 368. ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்றதுக்கான விளக்கம் பின்னாடி இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்தியாவில் பார்லிமெண்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு மாற்றமாக இருக்கட்டும், ஆர்டிகல் 2 படி வரக்கூடியதாக இருக்கட்டும், ஆர்டிகல் 3 படி வரக்கூடியதாக இருக்கட்டும், இந்த ரெண்டுமே நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பில் ஆர்டிகல் 368 படி திருத்தமாக, அரசியலமைப்பின் திருத்தமாக ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த எல்லா மாற்றங்களுமே நீங்கள் சாதாரண சாதாரண மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க, சிம்பிள் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க, பெரும்பான்மை, சாதாரண பெரும்பான்மையில் நீங்கள் வந்து கொண்டு வந்துடலாம். This means that such laws can be passed by simple majority and by ordinary legislative process. ஓகே, இதுலேயே உங்களால் இந்த மாற்றங்களை செய்ய முடியும் அப்படின்றதுனால பர்டிகுலராக இது ஆர்டிகல் 368 படி திருத்தம் செய்யப்பட்டது அப்படின்ற மாதிரி நம்மளால் ஏற்றுக்க முடியாது. காரணம், ஆர்டிகல் 368ல் 2 மெஜாரிட்டி பற்றி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஸ்பெஷல் மெஜாரிட்டி, இன்னொன்று ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் 50% ராட்டிஃபிகேஷன் பை தி ஸ்டேட். இது 2 மெஜாரிட்டி பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சிம்பிள் பற்றி எதுவுமே அதில் மென்ஷன் பண்ணலை. இதில் வராத மற்ற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் சிம்பிள் மெஜாரிட்டி மூலயமா செஞ்சுக்கலாம் அப்படின்றது நம்மளுடைய ப்ரொசீஜரில் இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் ஆர்டிகல் 2 and 3 மூலயமா இந்தியாவுக்குள்ள ஒரு மாநிலம் வரும்போது அதை நீங்கள் சாதாரண பெரும்பான்மையில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணுறதுனால ஆர்டிகல் 368 கீழே இதை நாங்கள் அமெண்ட்மெண்ட்டாக ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Does the power of parliament to diminish the area of a state include also the power to cede Indian territory to foreign country? இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ இப்படி நீங்கள் அமெண்ட்மெண்ட்டாக ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதே நேரத்தில் பாராளுமன்றத்துக்கு எல்லா விதமான அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அப்போ அந்த அதிகாரத்தை வச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடங்களை வெளிநாட்டுக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்தியாவுக்கு சொந்தமான இடத்த நீங்கள் வெளிநாட்டுக்கோ இல்லை வேறு யாருக்காவதோ தானமாக கொடுக்குற மாதிரியோ இல்லை நீங்கள் விற்கிற மாதிரியோ அதுக்கான வாய்ப்புகள் வந்து, அந்த பவர் வந்து பாராளுமன்றத்துக்கு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கான பதில் என்னன்னு பார்க்கலாம். ஸோ அப்படிலாம் பண்ணிட முடியாது, அப்படி எப்படி பண்ண முடியும் அப்படின்னு உங்களை யாருக்குமே தோணும். ஆனால் அப்படி இருந்துச்சுன்னா பெங்களாதேஷ்க்கு எப்படி அவங்க டெரிட்டரிஸ்லாம் கொடுத்துருப்பாங்க? பெங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டெரிட்டரிஸ் எல்லாமே நடந்துச்சு. அப்போ இந்தியாவுக்கு சொந்தமான சில இடங்களில் பெங்களாதேஷ்க்கு கொடுத்தாங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க அப்படின்றத பார்க்கணும். இப்போ பார்க்க போகிற பாயிண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ கிளியராக கவனமாக கேளுங்க. So does the power of parliament to diminish the area of a state include also the power to cede Indian territory? ஒரு இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு இடத்தை ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு விட்டு கொடுக்கக்கூடிய அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. This question came up for examination before the Supreme Court in a reference made by President in 1960. 1960 ஜனாதிபதி இந்த கேள்வியை சுப்ரீம் கோர்ட் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன பதில் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். The decision of the central government to cede part of a territory known as Berubari Union to Pakistan led to political agitations and controversy and thereby necessitated the presidential reference. ஸோ முதல்ல இந்த கேஸ் எப்போ வந்துச்சு அப்படின்னா பாகிஸ்தானுக்கு சில இடங்களில் கொடுக்கும்போது வந்த கேள்வி தான் இது.
the decision of the Supreme Court to cede part of a territory known as Beriberi Union வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய இடத்த வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்கும்போது பொலிட்டிக்கல் அஜிடேஷன்ஸ் அண்ட் கான்ட்ரவர்சி காரணத்தினால கொடுத்துருந்தாங்க. அப்போ தான் இந்த கேள்வி முதலாக பிரசிடென்ட்டுடைய அவரை ரெஃபர் பண்ணுற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேள்வி கேட்கப்படுது. ஸோ இந்தியாவில் பாராளுமன்றத்துக்கு இந்தியாவோட மாநிலங்களை மாற்றம் செய்வதற்கான அதிகாரம் இருக்குது, ஒரு மாநிலத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது, அட்மிட் பண்ணிக்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தை வச்சு இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு இடத்த வெளிநாட்டுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்ற கேள்வி எப்போ வந்துச்சு, ஏன் பர்டிகுலர் அந்த 1960 வந்துச்சு அப்படின்னா, பெரிபெரி யூனியன் அப்படின்ற ஒரு இடத்த வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய ஒரு இடத்த பாகிஸ்தானுக்கு நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும்போது தான் இந்த கேள்வி வந்து ஜனாதிபதி சுப்ரீம் கோர்ட்டை பார்த்து கேட்டார். சுப்ரீம் கோர்ட் ஹெல்ட் தட் power of parliament to diminish the area of a state does not cover cession of Indian territory to a foreign country. அதாவது இந்தியாவில் கூட எல்லைகளை சுருக்குவதற்கான உரிமை வந்து பாராளுமன்றத்துக்கு இருக்கு. ஸோ டிமினிஷ் பண்ணுறதுக்கான அதிகாரம் இருக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் டெரிட்டரியை வந்து நீங்கள் ஒரு புது மாநிலமாக உருவாக்குறது இல்லை ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை கூட ஜாயின் பண்ணுறது அந்த மாதிரி அர்த்தத்தை தான் நீங்கள் எடுத்துக்கணுமே தவிர இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு இடத்த வெளிநாட்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத இது மூலியமாக நீங்கள் எடுத்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி கிளியர் ஜட்ஜ்மெண்ட்டை சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. பாராளுமன்றத்துக்கு இந்தியாவோட எல்லைகளை சுருக்குவதற்கான உரிமைகள் இருக்குது, இந்தியாவோட மாநிலங்களோட எல்லைகளை சுருக்குவதற்கான உரிமைகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த அதிகாரத்தை வச்சு இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு இடத்த நீங்கள் வெளிநாட்டுக்கு கொடுக்க முடியாது அப்படின்றத கிளியராக சுப்ரீம் கோர்ட் அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஹெல்ட் தட் பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு டிமினிஷ் த ஏரியா ஆஃப் அ ஸ்டேட் does not cover cession of Indian territory to a foreign country. ஸோ அடுத்து என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்க. Hence Indian territory can be ceded to a foreign state only by amending the constitution under article 368. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு எல்லைகளை நீங்கள் மாற்றுறீங்க, ஆர்டிகல் 2 படி அட்மிட் பண்ணுறது, ஆர்டிகல் 3 படி நீங்கள் ஒரு ஃபார்மேஷன் பண்ணுறது, இது எல்லாமே நம்மளுடைய ஆர்டிகல் 368 அமெண்ட்மெண்ட்டாக வராது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஆனால் இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு இடத்த நீங்கள் வெளிநாட்டுக்கு கொடுக்க போகிறீங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நீங்கள் ஒரு அரசியலமைப்பு திருத்த மசோதா மூலயமா தான் கொண்டு வர முடியும். ஏன்னா நீங்கள் அமெண்ட்மெண்ட் மூலயமா கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. அண்ட் மோர் ஓவர் 2 அவைகளுமே அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும். போத் லோக்சபா அஸ் வெல் அஸ் ராஜ்யசபா 2 பேருமே அதுக்கு ஒப்புதல் கொடுத்தா மட்டும்தான் அவங்களால அதை மூவ் பண்ணவே முடியும். அப்சல்யூட் மெஜாரிட்டியும் தேவைப்படும். ஸோ அவ்வளோ பெரும்பான்மையில் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற போது அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கிடைக்குது. ஸோ இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு இடத்த நீங்கள் வெளிநாட்டுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் அரசியலமைப்பு திருத்த மசோதா மூலயமா தான் கொண்டு வர முடியும், சாதாரண மசோதாவாக நீங்கள் கொண்டு வர முடியாது அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. Consequently, the 9th Constitutional Amendment Act 1960 was enacted to transfer the said territory to Pakistan. ஸோ பெரிபெரி யூனியன் அப்படின்ற அந்த இடத்த வந்து வெஸ்ட் பெங்காலில் சேர்ந்த இடத்த பாகிஸ்தான் கொடுக்கும்போது 9வது அரசியலமைப்பு திருத்தம் செய்யப்பட்டு அந்த திருத்தம் மூலியமாக தான் அந்த டெரிட்டரியை பாகிஸ்தானுக்கு கொடுத்தாங்க. ஸோ அமெண்ட்மெண்ட் பண்ணாமல் இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு இடத்த நீங்கள் யாருக்குமே கொடுக்க முடியாது. அதுக்கு பின்னாடி காரணங்கள் இருக்கலாம். அந்த காரணங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக இருந்துச்சுன்னா 2 அவைகளுமே அதுக்கு ஒப்புதல் கொடுத்து ஜனாதிபதி அதுக்கு கையொப்பமிட்டு அந்த மசோதாவை நிறைவேற்றி அதுக்கப்புறமா அதை கொடுப்பாங்க. ஸோ அமெண்ட்மெண்ட் இல்லாமல் உங்களால் கொடுக்க முடியாது. மற்ற நீங்கள் வீட்டுக்குள்ளே ஏதாவது பண்ண போகிறீங்க, நாட்டுக்குள்ளே ஏதாவது பண்ண போகிறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, அதுக்கு அமெண்ட்மெண்ட்லாம் தேவையில்லை. ஆனால் நீங்கள் இந்தியாவில் கூட ஒரு இடத்த வெளிநாடு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு அமெண்ட்மெண்ட் தேவை அப்படின்றத கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க. 1960 முதல் முறையாக 9வது திருத்தம் மூலயமா வெஸ்ட் பெங்காலுக்குடைய ஒரு இடம் வந்து பாகிஸ்தான் கிட்ட போகுது. On the other hand, Supreme Court in 1969 ruled that settlement of a boundary dispute between India and another country does not require a constitutional amendment. ஸோ முன்னாடி என்ன சொன்னாங்க, அமெண்ட்மெண்ட் இருந்தால் தான் பண்ண முடியும்னு சொன்னாங்க. இப்போ வந்து பவுண்டரி டிஸ்பியூட்டாக இருந்தால், அதாவது எல்லைகள் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதை செட்டில்மெண்ட் பண்ணும்போது திருத்தம் தேவையில்லை, அதை நீங்கள் நார்மலாக எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் மூலியமாகவே செஞ்சிடலாம். அரசியலமைப்பு திருத்தம் செய்யாமல் உங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாக நடவடிக்கையாக அதை எடுத்து நீங்கள் செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுக்குறாங்க. இது என்ன கன்ஃபியூஷன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, என்னன்றது பார்ப்போம். On the other hand, Supreme Court in 1969 ruled that
பவுண்டரி டிஸ்பியூட்காக நீங்கள் ஏதாச்சும் ஒரு செட்டில்மெண்ட் பண்ண போகிறீங்க, டெரிட்டரிஸை வந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் மூலியமாகவே செஞ்சுக்கலாமே தவிர அமெண்ட்மெண்ட் அதுக்கு தேவையில்லை அப்படின்றத 1969 மென்ஷன் பண்ணுறாங்க. as it does not involve cession of Indian territory to a foreign country. ஏன்னா எல்லைகளில் தான் நீங்கள் வந்து சில மாற்றங்களை செய்ய போகிறீங்க, அது வந்து நீங்கள் இன்னொரு நாட்டுக்கு விட்டு கொடுக்குற மாதிரி ஆகாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சுக்கோங்க. பவுண்டரி டிஸ்பியூட்டாக இருந்துச்சுன்னா அப்போது அமெண்ட்மெண்ட் தேவையில்லை. ஆனால் இந்தியாவுக்குள்ளே கூடிய சில டெரிட்டரிஸை நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அரசியலமைப்பு திருத்தம் செஞ்சு தான் உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்றது தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து சோஃபா நம்ம பார்த்த எல்லா டாபிக்ஸுமே பாயிண்ட்ஸ் ரிமெம்பரில் ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து எல்லா கான்செப்டும் புரிஞ்ச மாதிரி தான் இப்போ இருக்கும். ஆனால் ஓவரால் பிக்சர் நம்ம பார்த்தா மட்டும்தான் ஒரு கிளாரிட்டி வரும். ஸோ இன்றைக்கி நம்ம டாபிக் என்ன, அந்த டாபிக் சம்மந்தமாக என்னென்ன கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே நம்ம வந்து ஃபுல்லாகவே ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரம் தி பிகினிங் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அது வந்து கிளியராக பாருங்கள், அண்ட் தென் நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணும். பாயிண்ட்ஸ் ரிமெம்பரில் உங்களுக்கான ஷார்ட் நோட்ஸ் நான் கொடுக்குறேன், அதை நீங்கள் எக்ஸாமின் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் தி பிகினிங் ஷார்ட்டாக மட்டும் நம்ம ரீகேப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அப்படியே பாருங்கள் ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்றது, அண்ட் தென் பவர் ஆஃப் பார்லிமெண்ட், எந்த அடிப்பில் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்றத பாருங்கள். ஓகே, பொலிட்டிக்கல் மேப் ஆஃப் இந்தியா அதே விஷயத்தை தான் நமக்கு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் யூஎஸ்ஏவோட நமக்கு கம்பேர் பண்ணது, இது வந்து செகண்ட் பார்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ யூஎஸ்ஏட கம்பேர் பண்ணதுக்கு அப்புறமா அமெண்ட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அமெண்ட்மெண்ட் அதாவது எந்த ப்ரொசீஜரில் வந்து பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். 1960 அண்ட் 1969. ஓகே, இந்த 3 விஷயங்களை மட்டும் நோட் பண்ணிக்கோ. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இதை நான் உங்களுக்கு ஷார்ட்டாக இப்போ நான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ரிமெம்பரில் சொல்கிறேன், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டாபிக் சம்மந்தமாக நீங்கள் உங்களோட நோட்ஸில் என்னென்ன பாயிண்ட்ஸ் நீங்கள் கேதர் பண்ணிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது நம்ம 3 டிவிஷன்ஸை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட், பவர் ஆஃப் பார்லிமெண்ட். இந்த லெசனை நம்ம 3 பார்ட்ஸை டிவைட் பண்ணிக்கலாம். பவர் ஆஃப் பார்லிமெண்ட். செகண்ட் வந்து யூஎஸ்ஏக்கும் இந்தியாவும் கம்பேர் பண்ணது. தேர்ட் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொன்னது. ஸோ பவர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதை நம்ம என்னென்ன விஷயங்களை கொண்டு வர முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நான் உங்களுக்கு அந்த மாதிரி கண்டினியூஸாக ஹின்ஸ் டெவலப்மெண்ட் மாதிரி கொடுக்குறேன், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லைக் 2 கண்டிஷன்ஸ் வந்து அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஒன்று என்னென்னா 2 கண்டிஷன்ஸில் நீங்கள் பண்ண முடியும். பிரசிடென்ட்டோடைய பீரியட் அப்ரூவல் உங்களுக்கு தேவை. நீங்கள் ஒரு மசோதாவை அறிமுகப்படுத்தும் போது ஜனாதிபதி கிட்ட போய் இந்த மாதிரி நாங்கள் ஒரு மசோதாவை தாக்கல் பண்ண போகிறோம், பண்ணலாமா அப்படிங்கிட்ட அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் நீங்கள் பண்ண முடியும். அவர் அதை என்ன பண்ணுவார் அப்படின்னா கன்சர்ன் ஸ்டேட்டுக்கு அதை அனுப்பி வைப்பார். ஓகேவா? கன்சர்ன் ஸ்டேட்டுக்கு அதை அனுப்பி வச்சு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே உங்களுடைய முடிவு என்னன்றதை எனக்கு தெரிவிங்க அப்படின்னு அனுப்பி வைப்பார். அந்த ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலான்னா எதிர் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், இல்லை எங்களுக்கு இல்லை விருப்பம் இல்லைன்னு சொல்லலாம், இல்லை எதுவுமே சொல்லாமலும் அமைதியாக இருந்துடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அந்த குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஜனாதிபதி என்ன பண்ணுவார்னா நான் இதுக்கு ஒப்புதல் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் அந்த பில்லை அறிமுகப்படுத்துறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருவாரு. ஸோ அதுக்கப்புறமா அந்த பில்லை அவங்க அறிமுகப்படுத்தி அதுக்கு உண்டான ப்ரொசீஜர் என்னவோ அதை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் நமக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் 2 கண்டிஷன்ஸ். இது மூலிமா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா அந்த பர்டிகுலர் மாநிலத்தோடைய ஒப்பீனியன் வந்து பைண்ட் ஆகுதா அப்படின்னா நாட் பைண்டட். அவங்களுடைய விருப்பம் என்னவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நாட் பைண்டிங் ஆன் தி பார்லிமெண்ட். ஸ்டேட்டோடைய விருப்பம் அந்த மாநிலத்தை தான் பிரிக்க போகிறாங்க, ஆனால் அந்த மாநிலத்தோடைய விருப்பம் வந்து நம்மளுடைய பாராளுமன்றத்தை எந்த விதத்துலையுமே அது அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. அப்புறம் எதுக்கு இந்த ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு ஃபார்மாலிட்டி அடிப்படையில் தான் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதே நமக்கு எப்படி சொன்னாங்கன்னா லைக் எந்த மாதிரியான அதிகாரம் வந்து பாராளுமன்றத்துக்கு இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தியாவோட எல்லைகளை வந்து ஆல்டர் பண்ணலாம், ரீட்ரா பண்ண முடியும், டிமினிஷ் பண்ண முடியும். ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்மாக சொல்கிறேன், என்ன விதமான மாற்றங்களாலும் செய்ய முடியும். அண்ட் நேம் சேஞ்ச் பண்ண முடியும், ஒரு ஸ்டேட்டை அட்மிட் பண்ண முடியும்,
ஃபார்மேஷன் பண்ண முடியும், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ண முடியும். எல்லா விஷயங்களுமே பாராளுமன்றம் செய்ய முடியும். இந்த எல்லா அதிகாரமே பார்லிமெண்ட்டுக்கு இருக்கு. ஸோ அப்புறம் இந்த மாதிரி பண்றீங்க இல்லையா, இது பண்றது எல்லாமே நம்மளுக்கு அமெண்ட்மெண்ட்ல வருமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா அது வராது. பிகாஸ் இது வந்து நம்ம சிம்பிள் மெஜாரிட்டி தான் பண்ண போறோம். இந்த ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டியில் தான் இந்த பில் வந்து பாஸ் ஆக போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆர்டினரி லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ், ஒரு சாதாரண மசோதாவை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களோ அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் இதை கொண்டு வர முடியும். ஆல்ரெடி லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ்லேயே இந்த பில்லை நீங்கள் கொண்டு போக முடியும் அப்படின்றதுனால இட் வில் நாட் கம் அண்டர் ஆர்டிகல் 68, நாட் அண்டர் ஆர்டிகல் 368. எதனால இது வந்து ஆர்டிகல் 368 கீழே இது அமெண்ட்மெண்ட்டாக வராதுன்னு கேட்டால் அதில் 2 அமெண்ட்மெண்ட் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் மெஜாரிட்டி சம்மந்தமாக என்னென்ன பண்ண முடியும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்பெஷல் வித் 50% ராட்டிஃபிகேஷன் பை ஸ்டேட். இந்த ரெண்டு மெஜாரிட்டி பற்றி தான் நமக்கு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்றதுனால சிம்பிள் மெஜாரிட்டியில் இந்த பில் பாஸ் ஆகுறதுனால ஆர்டிகல் 368 கீழே இது அமெண்ட்மெண்ட்டாக எங்களால் கன்சிடர் பண்ணிக்க முடியாது, அரசியலமைப்பில் இது வந்து அமெண்ட்மெண்ட்டாக ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. இது வந்து பவர் ஆஃப் பார்லிமெண்ட். ஸோ லைக் இதுக்கப்புறமா இந்தியாவோட பொலிட்டிக்கல் மேப் எப்படி வேணால் ரீட்ரா பண்ணுற அதிகாரம் இருக்குது. அண்ட் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இன்டிஸ்ட்ரிட்டபிள் யூனியன் வித் டிஸ்ட்ரிட்டபிள் ஸ்டேட்ஸ், அதாவது பிரிக்கக்கூடிய மாநிலங்களை பெற்ற பிரிக்க முடியாத ஒன்றியமாக இந்தியா இருக்குது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பார்த்துருந்தோம். ஸோ அடுத்த விஷயம் என்னென்னா யூஎஸ்ஏவுடைய கம்பாரிசன்ஸ். லைக் நம்ம வேறு ஏதாவது கலர் சூஸ் பண்ணிக்கலாம். யூஎஸ்ஏவுக்கும் இந்தியாவுக்கும் எந்த மாதிரியான விஷயங்கள், இது நம்ம செகண்டில் பார்த்தோம். யூஎஸ்ஏக்கும் இந்தியாவுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, யூஎஸ்ஏல இந்த மாதிரி நீங்கள் ஒரு பேரை மாற்றுறது, எல்லைகளை மாற்றுறது எல்லாமே பண்ண முடியும். பட் வித் தி கன்சென்ட் ஆஃப் தி ஸ்டேட்டோடைய கன்சென்ட் கண்டிப்பாக வந்து தேவைப்படும். அவங்களுடைய விருப்பம் இல்லாமல் நீங்கள் எதுவுமே அங்கே மாற்றிட முடியாது. அண்ட் யூஎஸ்ஏ அமெரிக்காவில் பொறுத்த வரைக்கும் இன்டிஸ்ட்ரிட்டபிள் ஸ்டேட்ஸ், அவங்களுடைய டெரிட்டோரியல் யூனிட்டியை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி இருக்கு இல்லையா, அது வந்து அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. அண்ட் மோர் ஓவர் அவங்களுடைய அரசியலமைப்பில் அதுக்கு கேரண்டியும் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவோட மாநிலங்களுடைய டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டிக்கு அந்த நாட்டோடைய அரசியலமைப்பு அதுக்கு முழுமையான அங்கீகாரம் கொடுத்துருக்கு. ஆனால் இந்தியாவோடைய கான்ஸ்டியூஷன் அதுக்கு எந்த விதமான அதிகாரமும் கொடுக்கல. இதான் மெயினாக யூஎஸ்ஏக்கும் இந்தியாவுக்குள்ள டிஃப்ரென்ஸ். அண்ட் யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் இன்டிஸ்ட்ரிட்டபிள் ஸ்டேட்ஸ் அண்டர் இன்டிஸ்ட்ரிட்டபிள் யூனியன், பிரிக்க முடியாத மாநிலங்களை பெற்ற பிரிக்க முடியாத ஒன்றியம் அமெரிக்கா இருக்குது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்தியா இருக்குது. ஸோ யூஎஸ்ஏக்கும் இந்தியாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அவங்களுக்கான அங்கீகாரத்தை அரசியலமைப்பு கொடுத்துருக்காங்களான்னு கேட்டால் மாநிலங்களுக்கான அதிகாரத்தை அவங்களுடைய அரசியலமைப்பில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய எல்லைகளை உங்களுடைய விருப்பம் இல்லாமல் எதுவுமே எங்களால் மாற்ற முடியாது அப்படின்ற அங்கீகாரத்தை அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம யூஎஸ்ஏ அண்ட் இந்தியாவோட கம்பேர் பண்ணது. அண்ட் லாஸ்ட் நம்ம பார்த்தது வந்து 1916 அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் படி என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ அமெண்ட்மெண்ட் படி என்ன அப்படின்னா 1960 அண்ட் 1969 இந்த 2 கேசஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 1960 பொறுத்த வரைக்கும் என்னென்னா பெருபரி யூனியன் அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து வெஸ்ட் பெங்காலில் சேர்ந்த ஒரு இடம் பாகிஸ்தானுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, அப்போ தான் இந்த கேஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சுப்ரீம் கோர்ட்டில் பிரசிடென்டோடைய ரெஃபரன்ஸ் மூலிமா வருது. இந்தியாவுடைய எல்லைகளை குறைக்கிறதுக்கான அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இருக்குது அப்படின்றத நம்மளுடைய அரசியலமைப்பில் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. அந்த அதிகாரத்தை வச்சு இந்தியாவுக்கு சொந்தமான இடத்த வெளிநாட்டுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இடத்த நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அமெண்ட்மெண்ட் மூலிமா தான் கொடுக்க முடியும். ஆனால் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் மூலயமா திருத்தம் கொண்டு வந்து தான் உங்களால் கொடுக்க முடியும், சாதாரணமாக நீங்கள் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ பெரிபெரி யூனியன் கேஸ் அப்படின்னு வந்துச்சு. ஸோ அதில் பாகிஸ்தானுக்கு கொடுக்கக்கூடிய டெரிட்டரி 1960 வரும்போது நீங்கள் அப்படியே கொடுக்க முடியாது, அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து ஆர்டிகல் 368 என்ன ப்ரொசீஜரோ 2 அவைகளுமே அதை அப்சல்யூட் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணி ஜனாதிபதியோட கையொப்பம் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அஃபிஷியலாக அமெண்ட்மெண்ட்டாக கொடுக்கலாமே தவிர சாதாரணமாக எந்த விதமான திருத்தம் செய்யாமல் உங்களுடைய விருப்பத்துக்கு கொடுக்க முடியாது அப்படின்ற ஜட்ஜ்மெண்ட்டு 1960 பெரிபெரி யூனியன் கேஸில் கொடுக்குறாங்க. ஸோ அது மூலிமா வந்த அமெண்ட்மெண்ட் என்னன்னு கேட்டாங்கன்னா 9th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஓகேவா, அந்த அமெண்ட்மெண்ட் மூலயமா தான் பெரிபெரி யூனியன் அப்படின்ற அந்த இடம் வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அண்ட் அதுக்கப்புறமா 1969 இன்னொரு கேஸ் வருது. அந்த கேஸில் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
லைக் இந்த மாதிரி சொல்லிட்டீங்க. அண்டு இதுவே வந்து பவுண்ட்ரி டிஸ்பியூட்டாக இருந்துச்சுன்னா, எல்லைகள் பிரச்சனைகளாக இருந்துச்சுன்னா, பவுண்ட்ரி டிஸ்பியூட்டாக இருந்துச்சுன்னா, அப்போது நாங்கள் என்ன பண்ணுறது, இந்த அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் தேவையா அப்படின்னு கேட்டால், பவுண்டரி டிஸ்பியூட் எல்லை பிரச்சனைக்காக நீங்கள் ஒரு இடத்த கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து செஷேஷன், அதாவது விட்டு கொடுத்தல் அப்படின்ற கேட்டகரியில் வராது. ஓகேவா? அந்த இது வந்து இட் வில் நாட் கம் அண்டர் செஷேஷனுக்குள்ளே வராத காரணத்தினால அதை நீங்கள் அமெண்ட்மெண்ட் இல்லாமல் கொடுக்க முடியும். ஸோ பவுண்டரி டிஸ்பியூட்டாக இருந்துச்சுன்னா அமெண்ட்மெண்ட் தேவையில்லை. ஆனால் இந்தியாவுக்கு சொந்தமான வேறு ஏதோ ஒரு இடத்த நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ பங்களாதேஷ்க்கு கொடுத்த இடங்கள் எல்லாமே வந்து அமெண்ட்மெண்ட் மூலியமாக தான் கொடுத்தாங்க. இந்தியாவில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் கொடுக்கலாம், சீட் பண்ணலாம். ஆனால் பவுண்டரி டிஸ்பியூட்டாக இருந்துச்சுன்னா அமெண்ட்மெண்ட் தேவையில்லை அப்படின்றத 1969 கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாகவே பார்த்துருக்கோம். ஓகேவா? பவர் ஆஃப் பார்லிமெண்ட் என்னது, யூஎஸ்ஏக்கும் இந்தியாவுக்கும் என்ன விதமான டிஃப்ரென்ஸ் இருக்குது, அண்ட் அமெண்ட்மெண்ட் மூலிமா எதை கொடுக்கலாம், எதுக்கு அமெண்ட்மெண்ட் தேவை, எதுக்கு அமெண்ட்மெண்ட் தேவையில்லை, எப்போ முதல்ல அந்த கேஸ் வந்துச்சு அப்படின்றதுக்கான 2 இம்பார்ட்டண்டான இயர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பாயிண்ட்ஸ் ரிமெம்பரில் இந்த பர்டிகுலர் இப்போ நம்ம சோஃபார் பார்த்தோம் இல்லையா, நியர்லி ஐ திங்க் இவ்வளோ நேரமாக நம்ம ஒரு மோர் தென் 40 மினிட்ஸ் பார்த்துருப்போம். இந்த 40 நிமிஷம் கண்டென்ட்டை நம்ம ஒரே ஸ்லைடில் கொண்டு வந்துட்டோம். இது மட்டும்தான் கேள்வியை கேட்க போகிறாங்க, இதை தாண்டி வேறு எதுவும் இல்லை. இதை நம்ம டெவலப் பண்ணி அப்படியே நம்ம வந்து எக்ஸாமில் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு சாப்டருக்கும் இந்த மாதிரி ஷார்ட் நோட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஷார்ட் நோட் மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாமினேஷன்ஸில் வேகமாக நம்மளுடைய என்டையர் டெக்ஸ்ட் புக் ஆஃப் லட்சுமிகாந்தையே நீங்கள் வெறும் 2 மணி நேரத்தை ரிவைஸ் பண்ணிடலாம். ஃபுல்லாக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாளைக்கு தேர்வு அப்படின்னா தேர்வுக்கு 2 நாள் முன்னாடி ஃபுல்லாக உட்காந்து 2 ஹவர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், ஃபுல் டெக்ஸ்ட் புக்குமே நீங்கள் ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி இது வரைக்கும் நீங்கள் பண்ணதனாலும் அட்லீஸ்ட் இந்த யூனிட்லேருந்தாவது ஆரம்பிங்க. நம்மளுடைய யூனியன் அண்ட் டெரிட்டரி பார்ட் 5ல இருந்தாவது ஒவ்வொரு கிளாஸஸ்க்கும் நீங்கள் இந்த மாதிரி ஷார்ட் நோட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம முன்னாடி பார்த்த 4 பாட்டுக்குமே நம்ம பின்னாடி கூட ரெடி பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா இதில் தான் நம்மளோட இந்திய அரசியலமைப்பு ஆரம்பமாகுது. பார்ட் 1 நம்ம இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கப்புறமா பார்ட் 2 சிட்டிசன்ஷிப், பார்ட் 3 அந்த மாதிரி 1 by 1 மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஷார்ட் நோட்ஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோ. ஸோ அடுத்து நம்மளுடைய தலைப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டெரிட்டரிஸ் வித் பங்களாதேஷ். அதாவது பங்களாதேஷ்குள்ளே இந்தியாவுக்கு சம்மந்தமான சில டெரிட்டரிஸை நம்ம கொடுத்துட்டு அவங்ககிட்டேருந்து சில டெரிட்டரிஸ் நம்ம வாங்கிக்கிட்டோம். அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து எந்த ப்ராசஸில் பண்ணாங்க, அதுக்கு எந்த அமெண்ட்மெண்ட் வந்துச்சு, எந்த நடைமுறையில் அதை செயல்படுத்தினாங்க, ஏன் பண்ணாங்க அப்படின்ற எல்லா விஷயங்களுமே நம்மளோட அடுத்த வகுப்பில் நம்ம கிளியராக பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இதுதான். சோஃபார் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா, சோஃபார் நம்ம பார்த்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க, நிச்சயமாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அண்ட் கண்டினியூஸாக நான் கிளாஸஸ் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் அண்ட் உங்களுடைய விஷஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கொடுத்துட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கான தேவைகள் என்னுடைய மூலயமா வந்துகிட்டே தான் இருக்கும். அண்ட் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக அது சம்மந்தமாக இன்னொரு வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் டைம் தான் பெர்மிட் பண்ணல. எப்படியாவது அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நான் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். ஸோ இன்னொரு வீடியோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டெரிட்டரிஸ் பற்றி பார்க்கலாம். உங்களுடைய லட்சியங்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள். படிப்போம், பகிர்வோம், வெற்றியடைவோம். லெட்ஸ் கிராக் இட். நன்றிகள்.